ஒரு நாள் நான் அமெரிக்கா போயிருந்த பொழுது அங்கு சில பேர் சில நகைச்சுவை துணுக்குகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் சென்றது ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்னால். 3 பேர் தவம் இருந்தார்கள் பிரம்மனை நோக்கி. ஒருவன் அமெரிக்கன், ஒருவன் ரஷ்யன், ஒருவன் இந்தியன். இந்த 3 பேரும் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தார்கள். நீண்ட தவத்துக்கு பிறகு பிரம்மன் பிரசன்னமானான். பிரம்மனை பார்த்து பிரம்மன் கேட்டான், 3 பேர் தவம் இருக்கிறீர்கள், அமெரிக்கனே ஏன் தவம் இருந்தாய்? உனக்கென்ன வேண்டும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் பிரம்மனே, ஒரே ஒரு கேள்வி, அதற்கு நீ பதில் சொன்னால் போதும். என்ன கேள்வி? எப்போது உருப்படும் என் தேசம்? அமெரிக்காக்காரன் கேட்குறான் பிரம்மன்ட்ட, எப்போது உருப்படும் என் தேசம்? ஏடு புரட்டினான், பார்த்து விட்டு சொன்னான், 2937 உன் தேசம் உருப்படும். உடனே அவன் அழுதான். யார்? அமெரிக்கன் அழுதான். நல்ல செய்தி தானே சொல்லி இருக்கிறேன், ஏன் அழுகிறாய்? என் தேசம் உருப்படுகிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேனே, அதை நினைத்து அழுதேன்னா. சரி சரி ரஷ்யனே, நீ வா, முன்னால் வா, உனக்கென்ன கேள்வி கேள். ரஷ்யன் கேட்டான், அதே கேள்விதான் பிரம்மனே, எப்போது உருப்படும் என் தேசம்னா. பிரம்மன் ஏடு புரட்டினான். 2141 உன் தேசம் உருப்படும். இப்போது ரஷ்யன் அழ ஆரம்பித்தான். ஏன் அழுகிறாய்? என் தேசம் உருப்படுகிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேனே, அதை நினைத்து அழுதேன். சரி சரி போ, நீ யாரப்பா? நான் இந்தியன். உனக்கென்ன கேள்வி இந்தியனே? அதே கேள்விதான் பிரம்மனே, அதே கேள்விதான், எப்போது உருப்படும் என் தேசம்? இப்படி சொன்னவுடன் பிரம்மன் அழ ஆரம்பித்தார். இந்தியனுக்கு கோபம் வந்து விட்டது. ரஷ்யன் கேட்டான், பதில் சொன்னாய். அமெரிக்கன் கேட்டான், பதில் சொன்னாய். இந்தியன் நான் கேட்கிறேன் அதே கேள்வியை, ஏன் பதில் சொல்லாமல் அழுகிறாய்? பிரம்மன் சொன்னானாம், உன் தேசம் உருப்படுகிற போது நானே உயிரோடு இருக்க மாட்டேனே, அதை நினைத்துத்தான் அழுதேன் என்று சொன்னானாம். யாரு? பிரம்மன். யாரிடம்? இந்தியனிடம். இதை சொல்லி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு. காலம் மாறிவிட்டது தமிழர்களே, இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது தமிழர்களே.